வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து தமிழரசு ஜிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். February 2026க்கான மேகசினுடைய ஜிஸ்ட்டு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ எல்லாருமே 2A மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வரக்கூடிய எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இப்போது February 26 வந்து தமிழில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சேனல் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளுடைய ஜிஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அது கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த February இந்த மேகசின் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 14 பேஜஸ் இருக்கக்கூடிய, ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. இது வந்து நமக்கு 2A மெயின்ஸில் ஜனவரி மந்த்துடைய டேட்டாஸ் எல்லாமே இந்த February மந்த்துடைய ஜிஸ்ட்டில் தான் கவர் ஆகியிருக்கும். ஸோ அப்போ நமக்கு இப்போ 15th நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த மேகசின் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 14 பேஜ் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ஒரு ரிவிஷன் மாதிரி கடகடன்னு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக 2A மெயின்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? ஸோ February 26க்கான மேகசின் தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நூலறிவோட இயற்கையான மதிநுட்பமும் இருக்கக்கூடிய நபர்களை எந்த சூழ்ச்சியாலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த திருக்குறளுடைய மீனிங்காக இருக்கு. ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டம் வந்து முதல்ல லான்ச் பண்ணியிருப்பா. அப்படி ஸோ 2030க்குள்ள உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு திட்டம் இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ லான்ச் பண்ணியிருப்பா அப்படின்னா 9/1/2026 அன்னைக்கு திருவள்ளூர் பொன்னேரி பாடி நல்லூர்ல வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னா தன்னார்வலர்கள், ஸோ வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணி வீடுகளுக்கே சென்று மக்களுடைய கனவுகள், அவங்களுடைய தேவைகளை கேட்டறிஞ்சு அதை வந்து 2030க்குள்ள பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு. ஸோ இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள். ஸோ அவங்கள சார்ந்த 50,000 வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்களை கொண்டு தான் இப்போ இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க, கலெக்ட் பண்ணி. ஸோ இது வந்து எந்த நிறுவனம் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அதாவது TNCDW அப்படின்னு சொல்லக்கூடியது. TNCDWனா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ இந்த நிறுவனம் மூலமாக தான் இந்த சர்வே வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து 2 முறை போய் விண்ணப்பத்தை கொடுத்து அதை வாங்கி அதுக்குன்னு இருக்கக்கூடிய செயலியில அப்டேட் பண்ணிட்டு, ஸோ அது தனியாக நம்பர் வந்து ஐடி நம்பரும் வந்து தனியாக கொடுத்துருவாங்க, கனவு அட்டைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் போட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்க முடியும். ஸோ இது போக நமக்கு வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்திருக்கும், சரிங்களா? ஸோ இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்கீம்ஸ் என்ன, ஸோ அந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ ஃபண்டெல்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் சொன்னோம்னா ரொம்ப லென்த்தாக போகும், நீங்கள் PDF வாங்கி நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து ஆல்ரெடி படித்த ஸ்கீம்ஸ் தான். 1-2 டேட்டாஸ் வந்து நமக்கு புதுசாக இருக்கும். அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்ல வரக்கூடிய டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் அப்படியே மேலாக்க சொல்கிறேன் பாருங்க. ஸோ கடந்த நிதியாண்டில் 11.19% வந்து ஜிடிபி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த 14 ஆண்டுகளில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் டிஜிட் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு. ஸோ நாட்டிலேயே முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் விடியல் பயணம், ஸோ அது மூலமா 888 ரூபாய் ஒவ்வொரு மகளிரும் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டக்குழு ஆய்வறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம், சரிங்களா? ஸோ இதன் மூலமா வந்து அந்த மாணவர்களுடைய கற்றல் திறன் ஊட்டச்சத்து உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மாநில திட்டக்குழுவினுடைய சர்வே ரிப்போர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம், சரிங்களா? ஸோ இதன் மூலமா வந்து அந்த மாணவிகள் வந்து உயர்கல்வியில சேர்க்கக்கூடிய அந்த சேர்க்கை விகிதம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நாட்டிலேயே உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண் ஊழியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 40.3%, ஸோ 40.3% பெண் ஊழியர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் இப்போ பர்சன்டா வந்து 4.9 lakh சுய உதவி குழுக்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். ஸோ தாய்மானவர் திட்டம் எதுக்காகனா வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள். ஸோ உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய்
கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் முதலமைச்சரின் தாய்மொழி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து அன்புச்சோலை இல்லங்கள். ஸோ அன்புச்சோலை இல்லங்கள் யாருக்காகனா வயது முதிர்ந்த நபர்களுக்காக. ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேற ஒர்க்குக்கு போயிட்டாங்க, அவங்கள கேர் பண்ண முடியாது அப்படின்னாக்க அந்த ஓல்டு சிட்டிசன்ஸை வந்து இந்த இல்லங்களில் பகல் நேரங்களில் பாதுகாப்பாக அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த அன்புச்சோலை இல்லங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் சமத்துவ நாளா கடைபிடிக்கப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். ஸோ அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் எதுக்காகனா ஆதி திராவிட வசிக்கக்கூடிய பகுதிகளை உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக 1000 கோடி ரூபாயில தொடங்கப்பட்டிருக்கும். தொல்குடி திட்டம் இது வந்து பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக இதுக்கும் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அயோத்திதாச பண்டிதர், அதுக்கப்புறம் தொல்குடி திட்டம். சரிங்களா? ஸோ இது ஆதி திராவிடருக்கு இந்த திட்டம் வந்து பழங்குடியினர் பகுதிகளை உட்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம் அரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் முனைவோர் திட்டம். ஸோ இது வந்து ஆதி திராவிடர் அதுக்கப்புறம் பழங்குடியினருடைய சமூக பொருளாதார மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் சிஎம் அரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அதுக்கப்புறம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். சரிங்களா? இதுல ஆதி திராவிட பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு நில உடைமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மானியம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம். அதாவது ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது அதிகபட்சமா 36 லட்சம் வரைக்கும் நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதி திராவிட குறிப்புகளை குடியிருப்புகளை குறிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த காலனிங்கிற சொல்ல வந்து எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வி படிப்புகள் 7.5% உள் இடஒதுக்கீடு. சரிங்களா? ஸோ அது கொடுத்துட்டு வராங்க இல்லைங்களா? அதன் மூலமா அந்த மாணவர்களுடைய எல்லா செலவுகளையுமே வந்து அரசாங்கமே வந்து கட்டிடுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து NIRF அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல வந்து இருக்கக்கூடிய முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 17 நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. சரிங்களா? ஸோ அதன் மூலமா தமிழ்நாடு முதல் இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? ஸோ காமராஜர் பேர்ல கல்லூரி உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. ரீசெண்டா 36 கலை அண்டு அறிவியல் கல்லூரிகள் வந்து புதுசாக ஓபன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அடுத்த 2 வருடங்கள்ல 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எண்ணும் எழுத்தும். ஸோ எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டம் தான் எண்ணும் எழுத்தும். அதுக்கப்புறம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? ஸோ பேராசிரியர் அன்பழகன் பெயர்களை செயல்படக்கூடிய திட்டம் வந்து பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ பள்ளிகள்ல உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனா அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான நிதி உதவி இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். இந்த தமிழ்நாடு வாகை அறக்கட்டளை உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்காக கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 தொடங்கி இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டா கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டம் 2030க்குள்ள குடிசை இல்லா தமிழ்நாடு உருவாக்கணும். நெக்ஸ்ட் 6 வருஷத்துல 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத இலக்கா வச்சு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ செயல்பட்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உயிர்நீர் கலக்கம். ஸோ இது வந்து ஜல் ஜீவன் மிஷன் தான் உயிர்நீர் கலக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் வந்து குடிநீர் அவங்க அந்த பைப் வாட்டர் கனெக்ஷன் மூலமா கொடுக்கணும், பைப் கனெக்ஷன் மூலமா குடிநீர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜல் ஜீவன் மிஷன். இதுல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விருது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றிய அரசு விருது கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. நெக்ஸ்ட் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2. ஸோ 2வது கட்டம். ஸோ இதுல வந்து 30 லட்சம் ரூபாய், அதுக்கப்புறம் செயல்திறன் ஊக்க நிதி 5 லட்சம் ரூபாயும் ஒவ்வொரு அந்த கிராம ஊராட்சிக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் விரைவாக நகரமயமாக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானதாக இருக்குது. ரேபிட் அர்பனைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். ஸோ இதன் கீழே 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தினுடைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பேர் எதுக்காக யாருடைய உட்கட்டமைப்பை எந்த இடத்துல உட்கட்டமைப்பு மேம்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் வந்து மேட்சிங்ல வைக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு நாமே திட்டம். சரிங்களா? ஸோ இதுல வந்து பொதுமக்களுடைய பங்களிப்பு தொகை அப்படிங்கிறது 5ல் ஒரு பகுதி பொதுமக்கள் பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பொதுமக்கள் பங்களிப்புடன் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. அதுல 1000 படுக்கைகள் 15 அறுவை சிகிச்சை அரங்குகள் இருக்கும். காஞ்சிபுரம் காரப்பேட்டையில் இருக்கக்கூடியதான் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை. சரிங்களா? அது ரீசெண்டா இம்ப்ரூவ்மெண்ட் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒப்புயர்வு மையமாக ரீசெண்டா மேம்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாமல்லன் நீர்த்தேக்கம். இது வந்து கோவளம் பகுதியில் இருக்கக்கூடியது.
342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இந்த ஸ்கீமுக்கான அடிக்கல் வந்து நாட்டியிருப்பாங்க முதலமைச்சர். நெக்ஸ்ட் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம். ஸோ இதனுடைய ஆண்டு வருமானம் வந்து 1.2 லட்சம் ரூபாயை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆண்டுக்கு அந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து காப்பீட்டு தொகை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2053 சிகிச்சை முறைகள் வந்து இதன் மூலமா நீங்க பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சரிங்களா? ஸோ இதுல வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் உரிமைகள் திட்டம். ஸோ உரிமைகள் திட்டம் டிஎன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மாற்றுத்திறனாளிகளுடைய குறைபாடுகளை வந்து தொடக்க நிலையிலே கண்டறிந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் பயிற்சி, அவங்களுக்கு உரிய சிகிச்சை மற்றும் திறன் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஎன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். நெக்ஸ்ட் வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன முறையில், ஸோ நாமினேஷன் மெத்தட்ல அந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா வந்து திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக பஞ்சாயத்து சட்டத்துல வந்து ஒரு பிரிவு வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 32A அப்படின்னு சொல்லி அதுல அந்த 32A தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய நியமனம் பத்தி சொல்லக்கூடியது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய மாதாந்திர உதவித்தொகை அப்படிங்கிறது 1000 இருந்து இப்போ 1500 கொடுத்துட்டு வராங்க. ஸோ 1500 மாதாந்திர உதவித்தொகையை கொடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமானது. 2025 பாத்தீங்கன்னா மின்னணுவியல் பொருட்கள் ஏற்றுமதி. சரிங்களா? ஸோ இதுல வந்து தமிழ்நாடு $14.65 பில்லியன். ஸோ பில்லியன் டாலர் அளவுக்கு தமிழ்நாட்டில இருந்து மின்னணுவியல் பொருட்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய பங்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 41.2% இருக்கு. ஸோ 41.2% உயர்ந்திருக்கு. இது வந்து ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் டைடல் பார்க். ஸோ திருவள்ளூர் பட்டாபிராமில் ஒரு டைடல் பார்க், அதுக்கப்புறம் மினி டைடல் பார்க்ஸ் வந்து எங்கெங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இது முன்னாடியே இருக்கக்கூடிய மேகசைன்ல வந்து நீங்க ஜிஸ்ட்ல படிச்சிருப்பீங்க. அடுத்து இது முக்கியமானது. சென்னையில வந்து 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து ஃபின்டெக் சிட்டி நிதி நுட்ப நகரம் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? எந்த இடத்துலன்னா நந்தம்பாக்கத்துல ஃபின்டெக் சிட்டி வந்து உருவாக்கிட்டு வராங்க. நெக்ஸ்ட் முக்கியமான கொள்கைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கை, ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி 2022 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை. சரிங்களா? இது 2022 கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 18 புதிய துறைசார் கொள்கைகள், அதாவது செக்டார் வைஸ் பாலிசிஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லட்சம் MSMEகள் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கான திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வர்த்தக வரவுகள் தள்ளுபடி முறை திட்டம், கலைஞர் கைவினை திட்டம். ஸோ இது மூலமா வந்து MSMEக்கு வந்து அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம். சரிங்களா? ஸோ இது மூலமா 1045 நீர்நிலைகள் வந்து நிரம்பி உள்ளது. ஸோ அது வந்து ஆக்டிவ்ல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து திசையன் விலை சாத்தான்குளம் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தண்ணீர் கொண்டு போகக்கூடிய ஒரு திட்டம். அதுக்கப்புறம் 2021 இருந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் வந்து தனியா செப்பரேட்டா வந்து சப்மிட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இது வந்து சூழலியல் இயக்கமாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழவர் சந்தைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கிறோம். உழவர் சந்தைகள்லாம் டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்காக சிறப்பு தொகுப்பு திட்டம், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கிண்டியில சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமல்லபுரத்தில் நந்தவன மரபுசார் பூங்கா, உதகமண்டலம் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் புதிய பூங்கா. ஸோ அதெல்லாம் வந்து அமைக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டேட்டாஸ் வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எதையுமே வந்து நம்ம இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில டேட்டாஸ் மட்டும் தான் புதுசாக இருக்கும். இங்கே பாருங்க 13,500 ஹெக்டேர் நிலம் வந்து புதிய காப்பு வனங்களா வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13,500 ஹெக்டேர் நிலம் வந்து புதிய காப்பு வனங்களா வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி அலையாத்தி காடுகள் சீரமைப்பு, ஸோ அதை வந்து ரிவைவ் பண்றதுக்காக ஸ்கீம் வந்து பண்ணியிருக்காங்க. 2,490 ஹெக்டேர் பரப்பில் வந்து அலையாத்தி காடுகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. கடல் பசு காப்பகம் அப்படிங்கிறது பாக் வளைகுடாவில் ஸோ எவ்வளவு ஹெக்டேர் நீர்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. 44,830 ஹெக்டேர் நீர்பரப்புல கடல் பசு காப்பகம் வந்து அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? அது வந்து என்னன்னா இப்ப இந்த 4 ஆண்டுகள்ல 3 வனவிலங்கு சரணாலயம், 3 பறவை சரணாலயம், 1 யானைகள் காப்பகம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கீழடி அருங்காட்சியகம், அதே மாதிரி பொருணை அருங்காட்சியகத்துல ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை இங்க கிடைத்த இந்த அகலாய்வுல கிடைத்த பொருட்களை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக பொருணை அருங்காட்சியகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும்.
இதெல்லாம் மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சதான். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து எத்தனை சேவைகள் வந்து வழங்குறாங்க பாருங்க. ஊரக பகுதிகளில் 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 43 சேவைகளும் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் டேப்ஸ், இது வந்து தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு. ஸோ கடைசி மாத ஊதியத்தில் 50% வந்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தகுதி வாய்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு 60% வந்து குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அகவிலைப்படி வந்து ரொம்ப ஹையர் பொசிஷன்ல, ஸோ உயர்வு பணியில் உள்ள அரசு பணியாளர்களுக்கு இணையாக அகவிலைப்படி வந்து வழங்கப்படும். அதே மாதிரி பணிப்படை, ஸோ ரிட்டையர் ஆனாங்களா உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் வந்து வழங்கப்படும். ஸோ இதுக்காக முதல் கட்டமாக 13,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி ஆண்டுதோறும் வந்து 11,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சமகர சிக்ஷா அபியான். சரிங்களா, இந்த ஸ்கீம்ல வந்து அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 3,548 கோடி ரூபாய். ஸோ அந்த ஃபண்டை வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். ஸோ இதுக்கு பதிலாக தான் விபி கிராம்ஜி ஸ்கீம் வந்து புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டம். ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து 50-50. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 50-50 ஷேரிங்ல இந்த செகண்ட் ஃபேஸ் வந்து மெட்ரோ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் மதுரையில மெட்ரோக்கு வந்து பர்மிஷன் கேட்டு இவங்க அந்த பிளான் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, 1968 அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்திருப்பாப்படி. ஸோ 2022 ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்கள்ல இந்திய மொழி பயிற்று மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற பரிந்துரைகள், ஸோ பாராளுமன்ற குழுவினுடைய பரிந்துரைகள் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி மூன்றாம் மொழி கற்பிக்கப்பட வேண்டும். உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன்ல 3ஆம் மொழி வந்து சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து சுற்றறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் சேம் அங்க இருக்கிறதா கொஞ்சம் விடுபட்ட போனதை இங்க கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து முக்கியமானது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 17,23,698 கோடி ரூபாய் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 17,23,698 கோடி ரூபாய். அதே மாதிரி பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,58,000 ரூபாய். ஸோ இது வந்து இந்தியாவுடையதை விட 1.74 மடங்கு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேச சராசரியை விட 1.74 மடங்கு அதிகம். அதே மாதிரி அரசு மேல்நிலை பள்ளிகள்ல ஆய்வக வசதி, ஸோ அறிவியல் ஆய்வக வசதிகள் பார்த்தீங்கன்னா 98.3 விழுக்காடு மேல்நிலை பள்ளிகள்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடு பள்ளிகள்ல தான் இந்த வசதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தலை சிறந்த 100 கல்லூரிகள்ல 33 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி மாநில அரசுகளால் நடத்தப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தலை சிறந்த டாப் 50 யூனிவர்சிட்டிஸ்ல 10 யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கு. அதே மாதிரி நிதி ஆயோக்குடைய நிலையான வளர்ச்சி இலக்கு, ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஸ்கோர் வந்து 78.8. சரிங்களா, ஸோ இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு. சமூக முன்னேற்ற குறியீடு இதுல வந்து தமிழ்நாட்டுடைய ஸ்கோர் 63.33. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு சமூக முன்னேற்ற குறியீட்டுல. அதே மாதிரி இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே, ஸோ பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 11.2 விழுக்காடு. ஆனா தமிழ்நாட்டில் 1.43 விழுக்காடு மக்கள் தான் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஸோ வறுமையில வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நாங்கள் இல்லாம பண்ணிடுவோம், இந்த தாய்மானவர் திட்டத்தின் மூலமா செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு முதல்வர் சொல்லியிருப்பாரு. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐராவனுடைய விருது கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் புத்தாக்க நிறுவனங்கள், ஸோ அதை வந்து ஊக்குவிக்கிறதுல தமிழ்நாடு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ரேங்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியல் அதுல வந்து 2018 கடைசியில் இருந்திருப்பாங்க. 2022 ஃபர்ஸ்ட் ரேங்க் முதல் இடத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலயும் வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 80.89 ஸ்கோரோட தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. அதுக்கப்புறம் மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதி, சரிங்களா, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸ், ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இது எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா 41.23% வந்து தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி ஏற்றுமதியிலும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஸோ இந்தியாவுடைய அந்த ஏற்றுமதியிலும் 38 விழுக்காடு தமிழ்நாடு ஷேர் பண்ணுது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 ராம்சர் தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி
ஜிஐ டேக், ஸோ புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னா 69 பொருட்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 2வது இடத்துல ஜிஐல தமிழ்நாடு இருக்கு. ராம்சர் தலங்கள்ல 20 ராம்சர் தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்து நிலக்கடலை கரும்பு இதனுடைய உற்பத்தி திறன்ல முதல் இடத்துல இருக்கு. அடுத்து மக்காச்சோள உற்பத்தி திறன்ல 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்கு. உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. ஸோ அதன் மூலமா தமிழ்நாடு வந்து 2nd இடத்துல இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேறுகால இறப்பு விகிதம் அதாவது MMR மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குன்னா 40 இருக்கு. அதே மாதிரி குழந்தை இறப்பு விகிதம் IMR இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டு 6.9 இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறந்த நீர் மேலாண்மைக்கான தேசிய விருதும் வந்து சிறந்த நீர் மேலாண்மைக்கான தேசிய அளவில் 3ஆம் இடம். ஸோ 3வது இடத்துல இருக்கு நீர் மேலாண்மைக்காக. இது போக தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒன்றிய அரசிடம் இருந்து 65க்கும் மேற்பட்ட விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல காச நோயை ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டில் கூடிய 9 மாவட்டங்களுக்கு வந்து விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சட்டமன்றம் வந்து காகிதமில்லா சட்டமன்ற திட்டம், சரிங்களா? ஸோ இது வந்து சிறப்பாக செயல்படுத்தியதற்காக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் வந்து விருது கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களில் சிறந்த செயல்திறனுக்காக விருது வழங்கப்பட்டுள்ளது. மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விருது வழங்கி இருப்பாப்படி. ஸோ இதெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வந்து வேற என்ன புதுசா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2008 கலைஞர் இருக்கும்போது தான் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞரை கனவு இல்லம் இது மூலமா ஆல்ரெடி 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ புதுசா இன்னொரு 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக 3500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம். ஸோ அவங்களுடைய நியமனத்தின் போது அவங்களுடைய பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர், ஸோ இவங்களுடைய ஓய்வூதியம், பணிக்கொடை, பணி நிறைவு தொகை, குடும்ப ஓய்வூதியம் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோங்கிறது டேபிள்ல உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உலகம் உங்கள் கையில் திட்டம். உலகம் உங்கள் கையில் திட்டம்ங்கிறதா லேப்டாப் கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ கொடுத்துருப்போம் அப்படின்னா 5/1/2026 அன்னைக்கு நந்தம்பாக்கம் வர்த்தக வளாகத்தில் வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக உயர்கல்வித்துறை சார்பாக வந்து தொடங்கி வச்சிருப்பா. அப்படி ஸோ அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மடிக்கணினிகள் வந்து வழங்கக்கூடிய திட்டம். முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். இது வந்து அனைத்து துறை சார்ந்த மாணவர்களுக்கும் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். 2025 பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. உயர்கல்வி சேர்க்கையில தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த தொழிலாளர்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மானியம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. அது வந்து லான்ச் பண்ணியிருப்பா அப்படி முதல்வர் 5/1/2026 அன்னைக்கு, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 2000 தொழிலாளர்களுக்கு வந்து புதுசா ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் வந்து மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இதுக்காக 4 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வந்து முதலமைச்சர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பா. அப்படி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18 அன்ஆர்கனைஸ்ட் வெல்ஃபேர் போர்ட்ஸ், ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இதன் மூலமா கிட்டத்தட்ட 22,116 தொழிலாளர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இந்த அன்ஆர்கனைஸ்ட் மொத்த வாரியங்கள்ல. இதுல கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 23,687 தொழிலாளர்கள் வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. இந்த தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணது 26/12/2023 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணி இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்காக வந்து குளிரூட்டப்பட்ட ஓய்வு கூடங்கள் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி அவங்களுக்கான காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கான காப்பீட்டு திட்டமும் வந்து வழங்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து மாமல்லன் புதிய நீர்த்தேக்கம், இதுக்காக வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில். ஸோ அதுக்கான மதிப்பீடு திட்ட மதிப்பீடு 342.60 கோடி ரூபாய், சரிங்களா? அடிக்கல் நாட்டினது 19/1/2026 அன்னைக்கு. திருப்போரூர் மற்றும் திருக்கழுக்குன்றம் வட்டங்கள்ல பழைய மாமல்லபுரம் சாலைக்கும் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோவளம் உப வடிநில பகுதியில் கிட்டத்தட்ட 5161 ஏக்கர் பரப்பளவுல வந்து இந்த நீர்த்தேக்கத்துக்கு வந்து மாமல்ல நீர்த்தேக்கத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ இதன் மூலமா ஒரு நாள் ஒன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். 13 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். ஸோ அதே மாதிரி அரசு மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து சிறந்த நீர் பாதுகாத்தல் விருது, அதாவது பெஸ்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அவார்டும் வந்து முதல்வர் வந்து கொடுத்துருப்பா. அப்படி
நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்பான அரசினர் தீர்மானம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு புது ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு அதை எதிர்த்து எங்களுக்கு பழைய ஸ்கீமே கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிசல்யூஷன் தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஊதியத்துக்கான தொகை, பொறுப்பூருக்கான தொகை இதெல்லாம் வந்து அமௌண்ட் ரிலீஸ் பண்ணாமல் பெண்டிங் வச்சிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தில் வந்து 85 விழுக்காட்டுக்கும் அதிகமானவர் வந்து பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து என்னென்ன பேர் மாற்றிருக்காங்கன்னா வளர்ச்சி அடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். ஸோ UVB கிராம்ஜி அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முன்னாடி இருந்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் 2005. ஸோ இதில் வந்து அந்த ஒர்க்குக்கு வந்து ரைட் இருக்கும், ரைட் டு ஒர்க். அதுக்கப்புறம் டிமாண்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அவங்க கேட்க முடியும், வேலைக்கான தேவைக்கு ஏற்ப தேவையை வந்து அவங்க வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் வந்து டிமாண்ட் பண்ணி கேட்க முடியும். அதே மாதிரி ஒர்க்கு வேலைக்கான உரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த புது ஸ்கீம்ல இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முந்தைய ஆண்டுகளையும் ஒதுக்கீட்டு இருக்கு, குறையாமல் ஃபண்டு வந்து ஒதுக்கீடு செய்யணும். அதே மாதிரி இந்த திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு வந்து 40% உயர்த்தப்படும். ஸோ உயர்த்தப்படும் போது அது நிதி சுமை ஏற்படுத்த மாநில அரசின் மீது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. February 18. ஸோ இது வந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய பிறந்த நாள் தான் February 18 அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ணா அவர்கள் வந்து அவருடைய திராவிட நாடு இதழில் வந்து சிங்காரவேலர் அவர்கள் பற்றி எழுதியிருப்பா, அப்படியே அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏழைகளும் புரிந்து கொள்ளும் வகையில் கம்யூனிசத்தை பரப்பிய பெருமை வந்து சிங்காரவேலர் அவர்களை சாரும். அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்தின் சமதர்ம கொள்கைகள், அதுக்கப்புறம் மார்க்சியம். ஸோ இந்த 2 கொள்கைகளும் சாதாரண மக்களும் புரிஞ்சு கொள்ளும்படி கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து 2 பேருக்கு உண்டு. ஒன்று பெரியாருக்கும், இன்னொன்று சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பா. அப்படி 1943 ஜூன் 20 அன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு கூட்டம் சென்னை ஜார்ஜ் டவுன் செயின்ட் மேரிஸ் ஹாலில் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப வயதான காலத்திலும் பெரியாரோட வந்து சிங்காரவேலர் அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணா அவர்கள். நெக்ஸ்ட் வந்து பதிவுத்துறையின் ஸ்டார் 3.2. ஸோ ஸ்டார் 3.2ங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? ஸோ இதன் மூலமா எல்லா ப்ராசஸும் வந்து ஆன்லைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டார் 3.0 திட்டத்தினுடைய ஸ்பிரிண்ட் 1 செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லான்ச் பண்ணது முதல்வர் வந்து 22/1/2026 அன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருப்பா. அப்படி இதன் மூலமா 18 சேவைகள் உள்ளடக்கிய செயல் திட்டத்தை வந்து சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருப்பா. சரிங்களா? ஸோ பேப்பர்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், பிரசன்ஸ்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆட்டோமேட்டிக் டீட் கிரியேஷன், QR கோட் மூலமா பேமெண்ட் பண்றது, TN ரெஜினேட் வாட்ஸ்அப் செயலி இருக்கு, MIS மேலாண்மை தகவல் அமைப்பு. ஸோ அதெல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணி இந்த ஸ்டார் 3.0 மென்பொருள் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். கலைஞர் வந்து இந்த மொத்த ஸ்டார் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டிஜிட்டைஸ் பண்ணது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6/2/2000. ஸோ இன்னைக்கு தான் வந்து இந்த ஸ்டார் கணினிமயமாக்கும் திட்டத்தை வந்து இந்தியாவிலே முன்னோடி மாநிலமா தமிழ்நாடு வந்து லான்ச் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2022. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் வந்து 2022. நெக்ஸ்ட் வந்து பள்ளி மாணவிகளுக்கு HPV தடுப்பூசி வழங்கக்கூடிய திட்டம். ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கோம், அதே டேட்டா தான் இங்கேயும் இருக்கு. ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருப்போம் அப்படின்னா 27/1/2026 அன்னைக்கு நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக வந்து முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருப்பா. அப்படி இந்த தடுப்பூசி எதுக்காகனா கருப்பைவாய் புற்றுநோயை தடுப்பதற்காக. சரிங்களா? ஸோ இதில் வந்து முதல் கட்டமா 4 மாவட்டம் தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அரியலூர். ஸோ இந்த 4 மாவட்டங்களில் இந்த புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 14 வயதுக்கு உட்பட்ட 30,209 மாணவிகளுக்கு வந்து இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் தடுப்பூசி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்ட தடுப்பூசி திட்டம் வந்து 1978 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 6 நோய்களை தடுப்பதற்காக. அதுக்கப்புறம் நாடு தழுவிய தடுப்பூசி திட்டம் 1985 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இது மூலமா வந்து 11 தடுப்பூசி போடுவாங்க குழந்தைகளுக்கும், தாய்மார்களுக்கும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கும். இதன் மூலமா 12 நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. 11 தடுப்பூசி 12 நோய்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.2 லட்சம் பெண்களுக்கு வந்து கருப்பைவாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் வந்து மார்பக புற்றுநோய் அதுக்கு அடுத்து 2வது அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுறது இந்த கருப்பைவாய் புற்றுநோயினாலதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2025 இந்த தடுப்பூசி போடுறதுக்காக 36 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலா 3,38,649 பெண் குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறத அவங்க வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஏஜ் வந்து 14 வயதுடைய. அது வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்ல எங்கிட்டாச்சும் மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 14, 16 கூட மாற்றி கொடுப்பாங்க.
அடுத்தது தமிழ்நாடு கேன்சர் கேர் மிஷன். ஸோ இதனுடைய ஒரு செயல் திட்ட ஆவணமும் முதல்வர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாப்படி. நெக்ஸ்ட் வந்து அலங்காநல்லூரில் பிரம்மாண்ட ஏறுதழுதல் அரங்கம். ஸோ அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதிகமான காளைகளை அடக்கக்கூடிய வீரர்களுக்கு அரசு வேலை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து கால்நடை பராமரிப்பு துறையில அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அலங்காநல்லூர்ல வந்து இந்த காளைகளுக்கான உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாயில வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்க கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து குடியரசு நாள் விழா. குடியரசு நாள் விழாவில் விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அந்த விருதுகள் என்னென்ன, அது யார் யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஷார்ட்டா பார்த்துக்கோங்க. அண்ணா பதக்கம். ஸோ அண்ணா பதக்கம் வந்து தீயணைப்பு வீரர் திரு வி சங்கர், எஸ் குமார், திரு சுரேஷ் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில மூழ்கின குழந்தையை காப்பாற்றும் போது உயிர் இழந்திருப்போம் அப்படி பீட்டர் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அவருக்கும் வந்து அண்ணா பதக்கம். இது வந்து வீரத்திற செயல் பொருத்தமைக்கான விருதுகள். இது வந்து அண்ணா பதக்கம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம். இது வந்து திரு மு கலிமுல்லா அவர்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீ நாராயணசாமி நாடு நெல் உற்பத்திக்கான விருது வந்து திரு கா வீரமணி அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காவலர் பதக்கம், காந்தியடிகள் காவலர் பதக்கம். இது வந்து காவல் ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள், தலைமை காவலர். சரிங்களா, ஒரு 4-5 பேர் கொடுத்துருக்காங்க, நேம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஜெய்ஹிந்துபுரம் காவல் நிலையம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ். 2வது வந்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் செகண்ட் பிரைஸ். 3வது வந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையம். இந்த 3 காவல் நிலையங்களுக்கு சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் திருநாள். சரிங்களா, 16ஆம் தேதி ஜனவரி 16 ஒட்டி திருவள்ளுவர் தின விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். அது யார் யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். இது வந்து 2025க்கான விருதுகள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இது வந்து 2025க்கான விருதுகள்னா திருவள்ளுவர் விருது வந்து 2026ல கொடுத்திருப்பாங்க. அதை இங்க நான் தெளிவாக கொடுத்திருப்பேன். 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வந்து முதுமுனைவர் மூப்பே சத்தியவேல் முருகனார் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. இங்க மேல இருக்கக்கூடிய மற்ற விருதுகளை பாத்தீங்கன்னா இது வந்து 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள். சரிங்களா, ஸோ அந்த விருதோட 5 லட்சம் ரூபாயும் 1 சவரன் தங்க பதக்கம் தகுதியை கொடுத்திருப்பாங்க. பெரியார் விருது வந்து அருள்மொழி அவர்களுக்கு, அம்பேத்கர் விருது வந்து சிந்தனை செல்வன், அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு, காமராஜர் விருது எஸ்எம் இதயத்துல்லா அவர்களுக்கு, மகாகவி பாரதியார் விருது கவிஞர் திரு ஜெயந்தா அவர்களுக்கு, நெல்லை ஜெயந்தா, பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் திரு யுக பாரதி அவர்கள் கொடுத்திருப்பாங்க. திருவிக்கா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. முத்தமிழ் காவலர் கியாபை விஸ்வநாதன் விருது வந்து முனைவர் சு செல்லப்பா அவர்களுக்கு, முத்தமிழறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பி அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதுபோக இலக்கிய மாமணி விருதுகள். சரிங்களா, ஸோ இது வந்து இலக்கிய மாமணி விருதுகள் 2025ஆம் ஆண்டுக்கானது 3 கேட்டகரியில கொடுக்குறாங்க. மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி. மரபு தமிழ் ராமலிங்கம், ஆய்வு தமிழ் வந்து மகேந்திரன், படைப்பு தமிழ் நரேந்திரகுமார் அவர்கள். சரிங்களா, இந்த மூன்று பிரிவுகள்ல இலக்கிய மாமணி விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். 2004 தமிழ் செம்மொழி அறிவிக்கப்பட்டிருக்கும். மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள் செப்டம்பர் 11 வந்து மகாகவி நாளாக கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ தமிழ்நாட்டை சார்ந்த எழுத்தாளர்கள் வந்து ஞானப்பீடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருந்தா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மூலமா இல்லம் வழங்கக்கூடிய திட்டமும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. நெக்ஸ்ட் சென்னை சங்கமம், நம்ம ஊர் திருவிழா. சரிங்களா, ஸோ இது வந்து கலை பண்பாட்டு துறையின் சார்பாக கொண்டாடப்படக்கூடியது. இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்று ஒரு 4 நாட்களுக்கு இந்த திருவிழா வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுல வந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற பறை ஆசிரியர் திரு வேலு ஆசான் அவர் வந்து பயிற்சி பள்ளி தொடங்குவதற்காக 60 சென்ட் நிலம் வந்து 30 ஆண்டுகளுக்கு குத்தகை வழங்குறதுக்கான அரசாணையை வந்து முதல்வர் கொடுத்திருப்பாப்படி. சரிங்களா, ஸோ இந்த ஈவெண்ட்ல எல்லா கல்ச்சுரல் கலை சார்ந்த நடன நிகழ்ச்சி இந்த மாதிரியான பண்பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து மற்ற மாநிலங்களை சார்ந்த கலை நிகழ்ச்சிகளை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லியிருக்காங்க. அசாமினுடைய பிகு நடனம், மிசோரமின் மூங்கில் நடனம், மணிப்பூரின் புங்ஸ்வால், மேற்கு வங்காளத்தில் பவுல் இசை, குஜராத்தின் சித்திகமால், கேரளாவில் கோல்களி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மற்ற மாநிலங்களை சார்ந்த கலை நிகழ்ச்சிகள். சரிங்களா, ஸோ இதுவும் வந்து நம்ம இந்த திருவிழாவில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்து தாளமுத்து மற்றும் நடராசன் அவர்களுடைய மார்பளவு திருவுருவ சிலை இது வந்து தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 25 ஜனவரி. சரிங்களா, அன்னைக்கு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா, மூலக்கொத்தளத்தில் அவர்களுடைய நினைவிடம் இருக்கு. அங்க வந்து முதல்வர் வீர வணக்கம் செலுத்தினார். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து இந்த திருவுருவ சிலை வந்து எக்மோர்ல இருக்கக்கூடிய தாளமுத்த நடராசன் மாளிகை வளாகத்தில் தான் இந்த திருவுருவ சிலைகள் வந்து
தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ 6, 7, 8 இந்த 3 கிளாஸுக்கும் வந்து இந்தி கட்டாய பாடமா கொண்டு வரப்பட்டிருக்கும் 1938. இதை எதிர்த்து தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், ஸோ இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து போராட்டம் செஞ்சிருப்பாங்க. அது போக வேறு என்ன முக்கியமான நபர்கள்லாம் போராட்டம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க நீங்க. ஸோ நடராசன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1919 வந்து பிறந்தவர். சரிங்களா? இவர் வந்து சென்னை அடையார் தியாசபிகள் பள்ளி முன்பு நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டதுக்காக 6 மாத கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதையொட்டி உடல்நலம் சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 1939 ஜனவரி 15ஆம் தேதி வந்து இறந்து போய் இருப்பாப்படி. சரிங்களா? ஸோ தமிழுக்காக முதற் பலியாக்கி கொண்டவர் நடராசன் அவர்கள் தான். ஸோ அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாளமுத்து அவர் வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சார்ந்தவர். சரிங்களா? ஸோ அவருக்கு வந்து மறியல் செஞ்சதுக்காக 6 மாத கடுங்காவல் தண்டனையும் 15 ரூபாய் தண்டம் அபராதமும் வந்து விதிக்கப்பட்டிருக்கும். இவர் வந்து 1939 மார்ச் 11ஆம் தேதி தாளமுத்து அவர்களும் வந்து உயிரிழந்திருப்பாப்படி. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அரசு வந்து ஜனவரி 25 தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாள் அப்படின்னு சொல்லி அரசு விழாவா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த மூலக்கொத்தளம், சரிங்களா, அங்க வந்து இன்னொரு போராளியினுடைய நினைவிடமும் இருக்கு. சரிங்களா? டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்மையார் அவர்களுடைய நினைவிடமும் இந்த மூலக்கொத்தளத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பரமக்குடியில் 3 கோடி செலவில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் வந்து தொடங்கியிருக்காங்க. எப்போனா முதலமைச்சர் வந்து 17/1/2026 அன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருப்பாப்படி, ஓபன் பண்ணியிருப்பாப்படி ராமநாதபுரம் பரமக்குடியில. சரிங்களா? ஸோ 1924 அக்டோபர் 9 அன்னைக்கு வந்து பிறந்திருப்பாப்படி. இவருடைய சொந்த ஊர் வந்து முதுகுளத்தூர் வட்டம் செல்லூர் கிராமம். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கலந்துக்கிட்டு அதுக்காக சிறை தண்டனை பெற்றிருப்பாப்படி. ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் போராடியவர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் உலக மகளிர் உச்சி மாநாடு 2026. ஸோ 27 ஜனவரி அன்னைக்கு வந்து நடந்திருக்கும். நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து சிறப்பு திட்ட செயலாக்க துறை. ஸோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஎன்விசெட் திட்டம். சரிங்களா? டிஎன்விசெட் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இதன் மூலமா 2 நாட்கள் வந்து உலக மகளிர் உச்சி மாநாடு தொடங்கப்பட்டிருக்கும். சிஎம் லான்ச் பண்ணியிருப்பாப்படி. ஸோ இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது 2030க்குள்ள தமிழ்நாட்டை வந்து $1 trillion பொருளாதாரம் கொண்டதா உயர்த்தணும். ஸோ இதுக்கு வந்து பெண்களுடைய அந்த வேலைவாய்ப்பும் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது 5 ஆண்டுகள். ஸோ 2024 வந்து 29 5 ஆண்டுகள்ல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். இதுக்காக 5000 கோடி ரூபாய், இந்த திட்டத்தினுடைய மதிப்பு 5000 கோடி ரூபாய். இதுல உலக வங்கி 1185 கோடி ரூபாய் வந்து அவங்களுடைய ஷேரா கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 2026ஆம் ஆண்டுக்கான ட்ராக் ஆசிய கோப்பை சென்னை போட்டி. ஸோ இது வந்து டெப்யூட்டி சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாப்படி. இது எங்க கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து யார் யார் இணைந்து நடத்துறாங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், அதோட இணைந்து தமிழ்நாடு சைக்கிள் ஓட்டுதல் சங்கம். சரிங்களா? அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த காம்படிஷனு. ஸோ 29 ஜனவரி அன்னைக்கு டெபுட்டி சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாப்படி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிஏடி சைக்கிள் ஓட்டுதல் அரங்கு, அதாவது டிஎன்பிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் ஓட்டுதல் அரங்கத்துல தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போக வேற என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 49வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்துல வந்து தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் உத்தமர் காந்தியடிகள் அவர்களுடைய 79வது நினைவு நாள் 30 ஜனவரி அன்னைக்கு. நெக்ஸ்ட் தூத்துக்குடி முள்ளக்காடு கிராமத்துல கடல்நீரை நன்னீராக்கக்கூடிய திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிராவயல் கிராமத்தில் ஸோ உத்தமர் காந்தியடிகள் அதுக்கப்புறம் தோழர் ஜீவா இவங்க வந்து சந்திப்பின் நினைவா அங்க வந்து ஒரு அரங்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். 30/1/2026 அன்னைக்கு முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருப்பாப்படி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்தநாள் 23 ஜனவரி. அடுத்து வந்து இந்த மழையினால பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கி இருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 1.39 லட்சம் ஏக்கர் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு 111.96 கோடி ரூபாய் வந்து நிவாரண தொகை வழங்கப்பட்டிருக்கும். இதன் மூலமா 84,848 விவசாயிகள் வந்து பயன்பெற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அன்புச்சோலை மையம். ஸோ அன்புச்சோலை மையம்ங்கிறது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? நவம்பர் 10, 2025 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. மூத்த குடிமக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக அன்புச்சோலை மையங்களை வந்து
அந்த இல்லங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதோட வந்து நமக்கு பிப்ரவரி மந்த்துடைய ஜிஸ்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஜனவரியுடைய டேட்டாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 15 தான் எக்ஸாம் நடக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ஸ் பிரிண்ட் போட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே வந்து நமக்கு போதுமானது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.